தேங்காய் சூப்பு ரெடி. நீங்களும் இதே போல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ரெடிமேட் சூப்பு பொடி. இப்போது ரெடிமேட் சூப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். வரமல்லி ஒரு 4 ஸ்பூனு அளவு, அப்புறம் சீரகம் ஒரு 3 ஸ்பூன் அளவு, அப்புறம் மிளகு ஒரு 3 ஸ்பூன் அளவு, பெருஞ்சீரகம் இது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு 3 ஸ்பூன் அளவு, பாசிப்பருப்பு இது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு, சின்ன கப்பில் 1/4 கப்பு அளவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை வெந்தயம், 2 சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் தேங்காய் துருவல், ட்ரை தேங்காய் துருவல் இருந்தால் நல்லது, தேங்காய் துருவல், அப்புறம் பட்டை கிராம்பு அந்த வகையில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். இதுவும் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லைனா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ என்ன பண்ணணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மஞ்சத்தூளை தவிர மீது எல்லாத்தையும் இப்போது வறுத்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது செவக்க வறுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து தனியாக வேறு ஒரு இதில் போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்தது மல்லி போட்டுக்கலாம். மல்லி கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வாசம் அளவுக்கு வறுத்தாச்சு. இதையும் கொட்டிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், பெருங்காயம், இந்த புளியை வந்து சின்ன சின்னதாக இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பட்டைப்பொருள் எல்லாத்தையும் இப்போது லேசாக வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தேங்காய் துருவல், ட்ரை கோகோனட், இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுவும் செவக்க வறுத்தாச்சு. இப்போது இதை அதை கொட்டிக்கலாம். இப்போது இந்த வறுத்த எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி அதனால் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை சூப்பு, அதனால் முருங்கைக்கீரையை தனியாக வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை சூப்புக்கு முருங்கைக்கீரையை மட்டும் வச்சுக்கணும். மற்றபடி இப்போ வெஜிடபிள் சூப்பு போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதை தனியாக வெஜிடபிள் வேக வச்சுட்டு அந்த சூப்பு பொடி போட்டுக்கணும். இப்போது முருங்கைக்கீரைக்காக இப்போ நான் முருங்கைக்கீரையை நல்லா நிழலில் காய வச்சுருந்தேன். அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறேன். வறுத்துக்கிட்டு இதை தனியாக பொடி பண்ணிக்கணும். இப்போ முருங்கைக்கீரையை வறுத்தாச்சு. இப்போ நான் இதை தனியாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சூப்பு பொடி தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா இதுவும் வறுத்ததை நான் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு எந்தெந்த சூப்புக்கு வேணால் இதை போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இது இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுனால இந்த முருங்கைக்கீரை பொடி இதே போல் காய வச்சதை அழகாக நைஸாக பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போது நமக்கு என்ன செய்யலான்னா தேவையான அளவு இந்த பொடியை அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் சூப்பு பொடி, ரெடிமேட் சூப்பு பொடி. இன்றைக்கி என்ன சூப்பு வைக்க போகிறோம்? முருங்கைக்கீரை, அதனால் முருங்கைக்கீரை பொடி கொஞ்சமாக அதை போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சிடணும். இதில் மிளகு சீரகம் எல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் எதுவும் போட வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன செய்யலான்னாக்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இந்த பொடி,
இந்த பொடியிலேயே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, கார்ன்ஃப்ளோர் திக்னஸ்க்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரும் இதில் போட்டு அப்படியே சேர்த்து கலக்கி வச்சிடலாம். இப்போது இதில் நான் அது போடாததுனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் போட்டுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு இறக்கி வச்சுட்டோன்னா முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. நீங்களும் இதே போல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே.